ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். புறா இறந்து விட்டது. நவகாலிக பௌர்ணமி பற்றிய ஒலைச்சுவையை காணவில்லை. தீய காற்று தூய தீபத்தை அவ்வளவு எளிதில் அணைத்துவிட முடியாது. நடக்கும் சகலங்கள் எதுவும் சாதகமாக இல்லை தாயே. வரும் 3வது பௌர்ணமி நவகாலிக பௌர்ணமி. 700 ஆண்டுகளாகியும் விக்ராந்த ராஜ்யம் இருந்த இடம் இன்னும் சுடுகாடாக இருக்கிறது தாயே. அப்போது சிந்திய ரத்தம் என் 7வது பிறவிலும் உறையாமல் தொடர்கிறது. 7 நூற்றாண்டுகள், 8600 பௌர்ணமிகள், எண்ணில் அடங்கா ஏக்கம் பெருமூச்சுங்கள் எல்லாம் வருகின்ற நவகாலிக பௌர்ணமிக்காகத்தான். என் சாப விமோசன வழி திறக்கும் காஸ்மோரா. அந்த ஆத்மா மட்டும் சாப விமோசனம் அடைஞ்சிட்டா நினைத்து பார்க்கவே குறை நடந்திருக்கிறது தாயே. 7 ஜென்மத்தின் பிறவி பயனும் தவமும் வில்லாய் அந்த தீவினையை துளைக்கும். எந்த ஒரு வில்லுக்கும் பொருத்தமான அம்பு தேவை. காஷ்மோரா, எங்கே இருக்கிறாய் காஸ்மோரா?
காய்கறி சொந்தத்தில் யாரோ உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன் வர்க்கத்தை எடுத்து நல்லா பிரச்சனை சூப்பர் ஒரு பிரசமா கேச்சு கேந்த பார்த்து சொல்லி வார்த்தை ஆசமாட்டேன் காலை காய்ச்சணும் ஆனால் ஜீவன் இருக்கும் அதை நான் பால் பார்த்துக்கிறேன் சாமி இனிமேல் பிரச்சனை வரல நீங்களே வாங்க கூட்டம் இந்த தீசத்தை இந்த வீடு ப்ரோ எப்படி நாளைக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அடிக்கடி இந்த மாதிரி கால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாய் ஐயோ என்ன எல்லாம் எப்படி வராங்க அடி பாவி கல்யாண பொண்ணு சுடுகாடு சுத்திட்டு இருக்கா பேங்க்ல வேலை பார்க்கறாங்க லோன் வாங்க செட் பண்ணும் Perfect. Hi sir. Randy half கேட்டிங்க 2 குவார்ட்டர் கச்சது. என்னது வெட்டியாங்க சர்க்கோ சைடுல சப்ளை பண்றானே வாட்டர் பாட்டில் இருக்கு சார். வாட்டர் பாட்டில் கேட்டா அப்படியே வாட்டர் பாட்டில் கட்சி சில தப்பு சில அப்புறம் மிஸ் கேட்டா காய்கறி கேட்டா அது வாட்டர் பாட்டில் சேஞ்ச் அதான் சொன்னேனே சார் பேய பார்க்கணும் எங்க சார் கீழ் பாக்ஸ் கடைக்கு போனேன் நான் மணி பெசனத எலக்ட்ரிக் கடைக்கு போனேன் நான் சங்கர அதுவும் நாங்க யாரும் பேய கண்ணிலே காட்டல சார் சரியா பேய் காயற சார் ஆக்சுவலா ஆவினா என்ன பேய்னா என்ன ஆவி பேய் பேய் சார் நம்ம நல்ல சட்டாவி நானும் செத்த பேய் வச்சி விட்டா பாயில அப்படியே பத்தி விட்டான்ட்டு ஹவுதா ஆமா பேய் பத்த பர மாட்டியா நீ இல்ல ஹலோ சார் இல்ல சார் பொண்ணு எப்படி சார் சுடுகாடு சந்தோஷமா மாப்பிள்ள குடும்பமே ஸ்பீக்கர் போன்ல போட்டு திட்டி கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என் தீஸ் முடிற வரைக்கும் கல்யாணம் வேண்டாம் சொன்னா இல்லையா நீங்க கல்யாணம் வச்சா நான் பண்ணுவேன் பேய பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிளைய பாப்பேன் உடனே பேய பார்க்கணும்னா நான் தான் செத்து பேயாகணும் பேயாகிட்டு அவ்வளவு இல்லப்பா தூரமான சம்பவிக்கணும் லாரியில அடிபட்டு பாடி பம்பர்ல மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் இழுபட்டு சாகணும் உனக்கு மாப்பிள்ள பார்க்கறத இப்படி இழுபட்டு சாவுறது எவ்வளவு தேவல தேங்க்ஸ் பா ஷோ அதுக்கு இல்லடா செல்லம் அழகா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க மாப்பிள்ளை நீமா சேர்ந்து ஆவியோ பேயோ எதை வேணாலும் தெரியுங்க இல்ல 2 பேருமா சேர்ந்து ஒரு குட்டி சாத்தான பிள்ளையா பெத்துக்கங்க சீக்கிரம் தீசஸ் முடிஞ்சிரும்ல இன்னும் 6 மாசம் தான் டைம் அதுக்குள்ள இதெல்லாம் ஏற கட்டிடு இல்ல கொன்றுவேன் அப்புறம் நீயே பேயாயிடு இதே போனா நீ உன் தீசிஸையும் முடிக்க மாட்டே கல்யாணத்தையும் முடிக்க மாட்டே நான் சொல்றது கேளு காஷ்மீரான ஒருத்தர் இருக்காரு ஃபேமஸ் எக்ஸாசிஸ்ட் பேய் ஸ்பெஷலிஸ்ட் இந்த பேயை விரட்டுறது நிலவிடாத ஆசையோட சுத்திட்டு ஆத்மாக்களை மேலோகத்துக்கு அனுப்புறதுன்னு பயங்கர பிஸி டெய்லி ராத்திரி டிவில 11 மணிக்கு அவரோட ப்ரோகிராம் தானே வருது ஆமா இது குண்டே லேடியோட அது 10 மணிக்கு வர ப்ரோகிராம் டிக்கெட் அட தாமத்தியம் நான் சொல்றது கண்ணேனாவே இப்போ கூட ரீசெண்டா யூடியூப்ல அவரோட ப்ரோகிராம் தான் செம்ம ஹிட் அடிச்சிச்சு வணக்கம் சார் அது என்ன காஷ்மீரா வித்தியாசமான பேரா இருக்கு காஷ்மீர் போது வித்த இந்த பேர் தெரிஞ்சவங்க தான் அகில உலக போது நடக்கிற சக்தி வந்தவங்க பிரிவியா எனக்கு சக்தி தெரிஞ்சங்கப்பா எனக்கு காஷ்மீர் பேர் வச்சார் ஓகே அதாவது ஆவி பேய் பூதம் இருக்கிற நம்பர் கூட்டம் இந்த பக்கம் இருக்காங்க இது எல்லாமே ஃப்ராட் போய் பித்தலாட்டம் சொல்றவங்க இந்த பக்கம் முதல்ல இவங்க கேட்டு வரலாம் உங்களை யாருக்காவது ஆவியோட நேரடியான அனுபவம் ஏற்பட்டிருந்தா சொல்லலாம் சார் கொஞ்ச நாள் வீட்டு மொட்டை மாடியில சனிக்கிழமை காலை 7 மணிக்கு ஒரு காக்கா வந்து கத்திட்டே இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் தெரிஞ்சது அதுக்கு தாத்தா உட்காந்து பேப்பர் படி இடம்னு அதுல இருந்து எந்த சனிக்கிழமை நான் மிஸ் பண்ணதில்லை சார் காலை நியூஸ் பேப்பரும் கரெக்டாக 7 மணிக்கு கொண்டு போய் தண்ணி வச்சுருங்க சார் அந்த காக்கா அந்த தண்ணி குடிச்சிட்டு போயிடும் அப்பதான் புரிஞ்சுது எங்க தாத்தா எங்க வீட்டுக்கு போல சார் அவர் ஆன்மா எங்கிட்ட பேசிட்டு சார் சனிக்கிழமை ஏழையா காக்கா நீங்க டைம் தெரியுமா தம்பி உங்க பேர் என்ன சேகர் காக்கா கம்மி பார்க்க தெரியாது அவங்க தாத்தா தெரியும்ல சார் உங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் எல்லாம் பொதுவா காவியோ அல்லது கருப்பட சொன்னா போடுவாங்க ஆனா நீங்க போலீஸ்காரங்க தான் காட்டி வருவாங்க இந்த மாதிரி என்ன பேசுவாங்க வருவாங்க சார் இவங்க வந்து ஆன்மீகவாதி கிடையாது சார் இவங்க அயோக்கியவாதி சார் சார் ரிலாக்ஸ் சார் சயின்ஸ் ஆஃப் பியானோ இமேஜினேஷன் அப்படி இருக்கும்போது பேய் பிலி சொல்லி உள்ள மாத்தீங்களா இது விஷயம் பாசிபிலிட்டி உங்களுக்கு தெரியல இருக்காது இல்ல நடக்கமா இருக்காது 9 கிராம் இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்ல 10வது இருக்குன்னு சொல்லிட்டாங்க 11வது இல்லன்னு நம்ம சேகர் நிச்சயமா சொல்ல முடியுமா ரூபனா சயின்ஸ்னா பூமி தேடி வரை போட்டு நடக்க முடியுமா யூ ஆன்சர் நம்ம மக்களுக்கு சொல்லி பேசணும் சார் போலியா நாட்களே பார்த்து இப்போ ஞாபகம் வந்தாலும் சந்தேகமா பார்ப்பேன் ஹலோ உன்னைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா இங்க ஆவி பேயலாம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்ல யாராவது மெசேஜ் வாங்கமா பாத்துலாம் மாமா இங்க சேனல் ஒண்ணு இல்ல போமா இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு வயசா நம்ம குழந்தைங்க தயவு செஞ்சு டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க சார் சிவாஜி தோத்துங்க சார் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா எனக்கு ஆட்டே போதுமா நல்லது 2 பேரும் பயப்படாம போடுங்க ஹலோ படிக்க சொன்னா படிக்க போறோம் அதுல போய் பாருங்க நான் நீங்கமா படுமா என்ன பாத்தலாம் இங்க நம்பிக்கை இருக்கவங்க ஆவி நம்பிக்கை இருக்கவங்க யாராவது 4 பேர் இங்க வாங்க ஐயா பாத்தா பாத்தா தேவை பாத்தியா அஞ்சே நாள் பேரா நம்ம சரி பேரா இல்ல தெரியல இல்ல சும்மா 2 பேர் கை பிடிச்சிங்க 2 பேர் கால் நான் மசாஜ் பண்றீங்களா ஹலோ எதுக்கு பேச்சு போட்டு நீ உங்க நல்லது நான் நல்லது இல்ல தெரியுமா மாட்டேடே இல்ல செட்டா எடுமா எடே
நானும் சார் ஆல் கேமரா பாயிண்ட் செட் பண்ணி வாடி இங்க வைங்க சார் சார் இன்னும் நம்பிக்கை ரெண்டு பேர் வாங்க எனக்கு சேர்க்க தெரியாது நீங்க நல்லவரா இல்ல நீங்க கெட்டவரா கேட்டு வாங்க மாட்டான் இவ போட்டு வாங்கிடுவா திக்கு 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 சார் பக்கு 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 சார் திக்கு 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 சார் உண்மை முகமா ஒளி முகமா எந்த முகமோ எந்த மனுஷன் எந்த பொழுதும் ரெண்டு முகமோ லட்சம் பெரியார் வந்தாலும் இங்கே மிச்சம் பல பல மூடர்கள் லட்சம் மடமை என்றாலும் நதி மயங்கி போவார்கள் நீங்க நல்லவரா இல்ல நீங்க கெட்டவரா கேட்டு வாங்க மாட்டான் இவன் போட்டு வாங்கிடுவான் ஆட்டக்கொண்டு மாட்டக்கொண்டு கோழி மீன கொண்டு கத்தி உள்ள புத்திசாலி நேர்ம கொண்டு உண்மை கொண்டு நியாயத்தையும் கொண்டால் புத்தி உள்ள குற்றவாளி மாட்டிக்கிட்டவன் ரொம்ப சிலரு மாட்டிக்காதவன் ரொம்ப பவரு ஏவாள் சேலையத்தான் இதை ஏனோ விட்டு விட்டான் சிலுக்கு ஆடிக்கிட்ட செல்லு நம்பர் வாங்கி விட்டான் குழந்தை மாதிரி தூங்குறான் ஒருத்தர் தூக்கத்தில் எழுப்புற மாதிரி பாவம் எதுவும் இல்லமா சாமி நீங்க குறிச்சு கொடுத்த நேரத்துக்கு வந்துட்டோம் என்ன தம்பி அசந்து தூங்கி இருந்துச்சு அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ எங்க இருக்குமா தம்பியோட பெட்ரூம்ல தெற்கு திசையில இருந்து நமக்கு சாதகம் தெற்குல ஏதாவது பெட்ரூம் இருக்கா சாமி தம்பிய தெற்கு பக்கம் கொண்டு வந்துட்டோம் அந்த ராஜேஷ் வந்து மூல நட்சத்திரம் அதுலயும் கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்கா நம்மளே ராகு பின்ன 6ஆம் இடத்துல இருக்கும் அதனால இந்த உலகம் சம்பந்தப்பட்ட ஆயுதம் என்னெങ്കിലും யூஸ் பண்ணிடாதீங்கமா உலோகம் இல்லாத யாரும் எதையும் தெரியாம பண்றதில்ல ராஜேஷ் இப்ப நான் தெரியாம பண்றேன் உலகத்திலேயே மோசமான குற்றம் நம்பிக்கை துரோகம் ஆனா அதுக்கு எந்த நாட்டையும் தண்டனையே கிடையாது ஏன் தெரியுமா நமக்கு துரோகம் பண்றவங்களுக்கு நாமளே தண்டனை கொடுக்கணும் அந்த சந்தோஷமே தனி என்ன பாட்டி நாய்கள் ஜாகிரதை மாதிரி பேய்கள் ஜாகிரதை போட்டுக்க யாரார் வீட்டுல என்னென்ன இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரிதாமா போடு வைப்பாங்க என்ன பாட்டி கதை விடுறீங்க கதை இல்லம்மா சரித்திரம் அந்த காலத்துல என் புருஷன் தெருவுல இறங்கி நடந்து வந்தாருன்னா வெள்ளி துணியெல்லாம் பிச்சுக்கும் ஒரு வாட்டி இவரு பேரையே 2 குட்டி சாத்தான ஏன் விட்டாங்க குட்டி சாத்தானுக்கு குட்டி கதை சொல்லி ஜட்டி போட்டு வாசல்ல கட்டி போட்டாரு அன்னையில இருந்து அதுகளும் விசுவாசமா வீட்டை காவல் காக்குதுங்க போமா போ அதுங்க டிஸ்டர்ப் பண்ணாம போமா யார பாட்டி உன்னை ஒண்ணும் பண்ணாதுங்க பயப்படாம போமா பயப்படாம போதாயி வெற்றுவனா Daffy, sit down. I said sit down, Daffy. Daffy, darling, relax.
ஆவிங்களோட பேசுறமா 5000 அதர் லாங்குவேஜ்ல பேசுறமா 10000 இல்லங்க பேங்க்ல வந்திருக்கேன் காஷ்மீர் சார் பேசணும். ஓ அப்படியா? ஜாஃபி யூ ஷேக்கன் கம் ஆன் கூப்பிடல. என்னமா ரத்த போட்டு விளையாடுமா பாரு பசியோட இருக்குங்க. ஊர்ல இருந்து அதான் லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதுக்கு போக முடியாதமா பசி. பாவம் ப்ளீஸ் இது ரொம்ப தான் இருக்கு. இனிமே இதெல்லாம் பாத்துப்பாங்க. நீங்க வாங்க. புது ரத்தம் வரதால கொந்தளிச்சிச்சு. இந்த இடத்துல என்ன விசேஷம்? முட்டையும் பாலும் தான் விசேஷம். உண்டியல் இடிச்சுக்காங்க யாரும் பார்த்து வாங்க. பால் ஊத்த ஊத்தத்தா செல்வங்கள் பொங்கி ஆவியோட அருள் அப்படியே நிலைச்சு நிக்குமா. முட்டையை உடைக்கதா உங்க கஷ்டங்கள்லாம் தூள் தூளா உடைஞ்சு ஐஸ்வர்யம் பொங்குமா. எனக்கு எந்த மதமும் கிடையாதுமா, எல்லாம் நானே, எல்லா இடத்துலயும் நானே. அருள்வாக்கு அட்வான்ஸ் பணம் கட்டினவங்களா அமைதியா இருங்க. ஆவியுடைய உத்தரவு வந்த உடனே நானே கூப்பிடுவேன். உண்டியில தொட்டு கும்பிட்டா மட்டும் பத்தாதுமா, பாத்து வாமா. உன் கண்ணுக்கு வேணா வெறும் உண்டியல தெரியலாம், ஆனா என் கண்ணுக்கு அது ஏழையோட வாய்மா. பாத்துடுமா, நீ போட ஒவ்வொரு காசும் சோறா மாதிரி ஏழைங்க வயிற்றுக்கு போகுதுமா. ஒரு 2 குழந்தைங்க பசியாவது தனியா வைமா. 10 குழந்தைங்கன்னு சொல்லிக்கலாமோ. நல்லா இருமா, அடுத்து வாங்க. அவசரப்படக்கூடாதுமா, பஸ்ல வரணும்ல, வெள்ளக்காரங்க நிக்கிறாங்கல்ல. பேங்க்ல இருந்து வந்து பேங்க்லயா? வாமா நீ முன்னாடி வாமா, நீ போயிடுமா. பணம் கொண்டு வந்திருக்கியாமா? இல்லங்கயா இப்போ காஷ்மீர் சார் அக்கவுண்ட் பண்ணிருக்காரு. அக்கவுண்ட்ல பணம் இருக்கலாமா? இல்லங்கயா பாஸ்புக் ஏடிஎம் கார்டு செக் புக் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். அப்ப செக் புக் வச்சுட்டு பணம் தரலாம்ல? இல்லங்கயா எல்லாமே காஷ்மீர் சார் கொடுக்கணும். என்னமா எதுக்குமே இப்படி கொடுக்காம பேசியமா? உன்னை நம்பி வெளிநாட்டுக்காரங்க வேற அனுப்பிச்சிட்டேன். எங்க அது காரணம்? சார் என் தீசிஸ் விஷயமா. ஜீசஸா? நீ கிறிஸ்டியனாமா? அந்த மேரியா மாறு உனக்கு எதுக்கு? ஜீசஸ் இல்ல சார், தீசிஸ் ஆராய்ச்சி. இந்த ஆவி ஆத்மா பிசாசு பத்தி எல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் சார். ஆனா நான் இது சம்பந்தமா சந்திக்கிற எல்லாரும் பக்கா ஃப்ராடா இருக்காங்க சார். சாமி ஆவியும் பேர் வச்சு பிசினஸ் பண்ற அயோக்கியங்களா இருக்காங்க. இவங்க எல்லாம் சிறப்பு. சாரி சார், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பார்த்தவங்க எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. பேசாம தீசிஸ் டிராப் பண்ணிடலாம் டிசைட் பண்ணப்போ தான் காஷ்மீர் சார் ஷோ பார்த்தேன். சேர்ந்து அவருக்கு தான் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டேன். காக்காக்கு இன்னைக்கு சாப்பாடு வைக்கலையாமா? அது வந்துட்டேப்பா. பாத்தியா, தாத்தா கோச்சிட்டாரு. போய் சாப்பாடு வைப்போ. ஏதோ சொல்லிட்டு இருந்தியம்மா. நான் எந்த வகையில டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் இருக்கதே உங்களுக்கு தெரியாது. ஒரு மூலையில உட்கார்ந்து நான் பாட்டுக்கு கேமரால நீங்க பண்ணதெல்லாம் ஷூட் பண்ணிக்கிறேன். கேமரால ஷூட் பண்ணுவியா? ஷூட் பண்ணி டிவி சேனலுக்கெல்லாம் வித்துருவியா? என்னைக்கு கோயிலுக்குள்ள கேமராவும் எலக்ட்ரிக் ட்ரம்மும் வந்துச்சோ அன்னைக்கே சாமிங்களா கிளம்பி வாக்கிங் போயிடுச்சு தெரியுமா? அது மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஆளுகள் நடக்க முடியாது. நீ கிளம்பு. அப்போ கேமரா வேணாம் சார். இந்த தீசிஸ் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அனாதை குழந்தைங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் தரேன். என்னமா நீ குழந்தைக்கு அதுன்னு சொல்லி கல்லாயிரத்தை எமரசி கரைச்சு விட. முன்பணமா ஏதாவது தருவியாமா? இல்லங்க காஷ்மீர் சார் சேர்ந்து அப்புறம் தான். அப்பா யாரு? வாப்பா பாப்பா. சார் நீங்க பேங்க் வந்து அக்கவுண்ட் பண்ணீங்களே அத செக் புக் ஏடிஎம் கார்டு பாஸ்புக் நேரே வந்து கொடுக்கலாம்னு. பாப்பா உங்ககிட்ட அசிஸ்டண்டா ஷேர் இருக்குதுப்பா. ஆமா சார் ப்ளீஸ் சார். இது இன்ஸ்டிடியூட் அவுட். நாளை கழிச்சு கூட நீ வர வேண்டாம். கிளம்பு தம்பி சொன்னதுதான், மாத்து கிடையாது. ஆமா ஆமா போ போ. நாளை கழிச்சு வா. ஐயோ 2 லட்சம் ஆச்சு. தமிழகமே பெரும் பரபரப்புக்குள்ளான ரியல் எஸ்டேட் அதிபர் ராஜேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. அந்த ராஜேஷ் கேஸ் சிபிஐக்கு போயிடுச்சு. அதனால என்னம்மா, இந்த திருமணி இருக்கிற வரைக்கும் இந்த தனக்கு ஒன்றும் வராது. இந்த FBI CBI எல்லாம் உங்க அரசியல் பயணத்துல ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ராகு 3ஆம் இடத்துல இருந்து சந்திரனை பார்க்கறதால பெரிய கிரகணம் மாதிரி சின்ன சின்ன தரங்கள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். பின்னே நெருப்புல எரிஞ்சு போனாலும் சாம்பல் இருந்து வெளியில வர ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்க தைரியமா போங்க. ரசமி சிக்மண்ட் ஃப்ராய்டோட அறிவையும் சித்தர்களோட அனுபவத்தையும் கலந்து என் அண்ணன் காஷ்மீர் ஒரு கோட்பாடு கண்டுபிடிச்சு. காஷ்மீர் கிட்ட பேசி பார்த்தியா? முடியாதுங்க. சார் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க, நான் கேஷ் டெபாசிட் பண்ணுவேன். ஏழைங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு இருக்குமா? நாளைக்கு 4 மணிக்கு வா, உன் ஆராய்ச்சி பத்தி அவன் பேசிக்கிறேன். சரிங்க. அம்மா அமலா அப்பா. ஏதோ நம்பர் சொன்னீங்கன்னா அது ரூபா போட்டுருமா? அது என்ன கொஞ்சம் பாத்துக்கமா? 501000596571 IFSC 0024. ஏய் இங்க என்ன பண்ற? உங்க அப்பா சாமி கரெக்ட்டா 4 மணிக்கு வர சொன்னாரு. ஏமா பியமான்னு கேட்க மறந்துட்டேன். அதான் சேஃப்டியா காலையில 4 மணிக்கு வந்துட்டேன். ஏய் நீ என்ன லூசா? என்ன பேங்க் வேலை கொடுத்து சம்பளம் கொடு. சம்பளம் வேணாம் சார். இன்ஃபேக்ட் நான் வந்து போறதே உங்களுக்கு தெரியாது. ஆவியோட ஆவியா உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேன். ஆவி என் கண்ணுக்கு தெரியாது உனக்கு யார் சொன்னது? சூப்பர் சார். இதுதான் சார் உங்ககிட்ட சேரணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க மனசு வச்சா மட்டும் தான் சார் என் தீசிஸ் முடியும். ப்ளீஸ் சார். தீசிஸ் டைட்டில் என்ன? ஆவியும் அது சார்ந்த சேவையும். நாளைக்கு வா. Thank you very much சார். ஏய் என்ன இது? ஆவியும் ஆவி சார்ந்த பித்தலாட்டம் மற்றும் வணிகமும். எப்படி மொத்த ஃபேமிலியும் டைட்டில் கிட்ட வந்து அமைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு சுடுகாட்ல போய் எவனோ ஒரு வெட்டியா ஏமாத்துனத வச்சு எல்லாரும் ஏமாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அது தப்பு. ஏதாவது ஒரு சக்தி இல்லாம எல்லாரும் ஆவி பின்னாடி போறாங்க. அதெல்லாம் மாஸ் ஹிப்னாட்டிசம், மெண்டல் கண்டிஷனிங், பல மாச ட்ரெய்னிங் தி. அமெரிக்கால டேவிட் காப்பர்ஃபீல்ட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி வச்சாரு. அது நிஜமா? இந்த பேய் ஆவின்றதெல்லாம் சும்மாவா? சுத்த பொய்யா? பேய் ஆவின்றதெல்லாம் உண்மையா பொய்யா டிபேட்க்கு நான் வரல. ஆனா இதெல்லாம் வச்சு பேய் ஓட்றேன், பேயோட பேசுறேன்னு சொல்றவங்க பொய்யன்னு ப்ரூவ் பண்றதா என் தீசிஸ். இது பெரிய பிசினஸ் ஐடியான்னு நான் சொல்ல போறேன். அப்போ காஷ்மீர் ஃப்ராட் இல்லையா கண்டுபிடிக்க போறியா? கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்கு. அவன் கன்ஃபார்மா ஃப்ராட் தான். அத நான் எவிடன்ஸ் சொல்ல போறேன். தட்ஸ் இட். பாய் பேயோடி நேரம் இப்படி ஆயிடுச்சு. என்ன பாக்குறீங்க? உண்மைதானே? சந்தன கூடி திருவிழா மாதிரி ஏன் இடம் இப்ப மையத்து வீடு மாதிரி ஆயிடுச்சு. எங்க வந்தாங்க காஷ்மீரா? ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் நம்ம பிரியாணி வாங்கி திருவந்தாங்க. இப்ப நம்மளையே தொழில் செய்ய விடாம துரத்துறான். ஏதாவது செய்யுங்க பாய். இப்படியே போனா நம்ம 2 பேரும் கடைக்கடையா புகை போட வேண்டியதான். பாய் காஷ்மீர் தம்பி எப்படி போறா? அட பாருங்க அண்டர் பத்தி இவ்வளவு செய்யல. உங்களுக்கு உண்டில பாய் நல்லா இருக்கீங்களா பாய்? யாரு காஷ்மீராவா? அவங்க நேரம் தியானத்துல இருப்பானே. போடு போடியா. டாக்டர் தனியா பாய். இது உங்க தியானம் பண்ண
இடத்துல என்ன இருக்கு பாய்? மனசு சுத்தமா இருந்தா பத்தாதா? இந்த அமுக்கு ஜோக்கு வேலைங்க வேணாம். இங்க ஊத்துற பால் முட்டை எங்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். முட்டை நாகராஜாவுக்கு போகுது, பால் அந்த யோகராஜாவுக்கு போகுது. ஓமோ தெருவில் டீ கடை பட்ட கடையில ஈங்க மாதிரி எதுக்கு அமுக்கு போட்டாக்குது? பாய் அது பொதுவா மக்கள் ஒரு வாஸ்துக்காக பிரியப்பட்டு ஒரு பெரிய வச்சிருக்காங்க. லாபிங் குத்துரு. போட்டு செலவு செஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. என்ன பாய் காலையில 60 போற நம்ம ரொம்ப சூடா இருக்கீங்க. உடம்பு சரியில்லை பாய். ஏய் என்னடா 10 பேர் ஒண்ணா வந்து மோதனாலும் எதிர்த்து நின்னு அடிக்கிற மாதிரி சும்மா என்ன மாதிரி இருக்கேன். சாரி பாய், தெரியாம கைப்பட்டுச்சு. ஏன் துட்டா தொழில் சூடு புரியாம போட்டுச்சு. பாய் அப்படியே அந்த மரத்துல ஒரு ஆணி அடிச்சு சில சிறப்பு பூஜைகளை உங்களுக்காக பண்ணி தொங்கி போயிருக்க உங்க தொழில தூக்கி நிறுத்திடலாமா பாய்? நீ பழைய கட்டல அப்படிதான் பேசுவேன். சரி நான் புது கருப்பு கேக்குறேன். என்ன மேட்டர்? ஆஸ்மரா மொத்த சமூகம் ஒண்ணா சின்ன சண்டை சச்சரவு இல்லாம அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு ஊரா இது. ஐயா நீ மேட்டர் கேட்க மாட்டியா? வாங்க பாய். ஏய் எங்கடா இது போறீங்க? நாட்டு வரண்டா. நம்ம இந்துக்கள் உங்ககிட்டயும் முஸ்லிம்கள் நம்மகிட்டயும் கிறிஸ்தவர்கள் யாரும் தெரியுமா? மைக்கேல். மைக்கேல் கிட்ட வருவாங்க. இப்போ என்னடா வந்து சுட்ட கோழி மாதிரி மொத்த சமூகமும் ஊட்டு முன்னாடி நிக்குது. ஏய் நம்ம ஆஸ்மரா நம்ம இப்படி தொழில் பண்ணாலும் பாய் அப்படி இப்படினா நீங்க ஃப்ராடா பாய்? ஏய் நானா ஃப்ராடு? ஏண்டா உன் மனசாட்சி கட்டி உண்மையில போட்டீங்க? அங்க பாடா பாம்பு தக்க குட்டி போட்டு கழுவி கழுவீங்க. சின்ன புள்ள மாதிரி கண்டதெல்லாம் வேடிக்கை பாத்துட்டு வா பாய். டீ போற டைம் ஆச்சு எனக்கு. விடா நான் கல்வி தரலாம் சொல்றேன். டீ முன்னாடி நீ சொல்லவே நடிக்கிறா. எனக்கு நடிக்க வரீடா. நான் வரல வா பாய். இதே சாக வச்சுக்கிட்டு அங்க ரல்லே கையை சேர்த்துக்கிட்டு பாடியை பிரிக்கிற காத்துல நடக்கிற மாதிரி சீன காட்டுற. இது எப்படிடா போய் விட மாதிரி வரும்? ஏய் இது மேஜிக். இது தெரியாத ஜனங்க என்னன்னா வாயை போட்டுக்கிட்டு காசு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டோக்கன் போட்டாங்கடா. ஆஸ்மரா எல்லாரும் தொழில் பண்ணணும். இதோட இந்த டிவி செட் நிறுத்திக்கோ. இல்ல ஏய் ஆஸ்மரா உள்ள வச்சறடா. டேய் யோ சொல்லி வச்சறன்னு சொல்லி என்ன நீ? வயசானவர்ப்பா. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கான்செப்ட் நம்ம மச்சான் அவர்கிட்ட ஊதுன்னு வச்சுக்கோ. மொத்த குடும்பம் உள்ள போய் நீ முதல்ல வெளிய போ. கொஞ்சம் நேரம் அனுப்புறேன். ஆசை அனுப்புறேன். போ போ. ஏய் என்னடா என்ன சொல்ல நீங்க விட்டுறீங்க? அந்த அளவுக்கு சும்மா நீங்க இன்னியோட மாட்டேங்கடா. டேய் நாளைக்கு உடனே போலீஸ் வரடா. உங்க குடும்பத்தை கால் பண்ண மாட்டேன்டா. போலீஸ் வந்து நான் யாரும் உங்களுக்கு தெரியும். பக்த கொடிகளா வர நேரம். இப்ப கரெக்ஷன் ஆரம்பிச்சாதா சாயந்தரத்துக்குள்ள ஒரு அமௌண்ட் தேரும். டேய் காஷ்மரா பாய் போட்டு குடுத்தாடா. டேய் போய் போலீஸ் வர ஆரம்பிச்சா நீ எல்லாத்தையும் பத்தி வைடா. மெயினா அந்த பாம்பு குத்த மாதிரி வைடா. காஸ்மா ஐயா இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுயா. நான் புடவை வைக்க வந்தவையா. இது சமுத்திரிக்கா பட்டியா திரிஷா போட்டு வருவாங்களே பார்த்தது இல்லையா? அப்பா என்ன பண்ணீங்க? அது ஒரு விளையாட்டு கழுதை. யாரை பார்த்தாலும் அப்பா அப்பான்னு உறவு கொண்டாடும். நீங்க போங்க ஐயா. ஏசி ஸ்டேஷன் வர சொன்னாரு. தப்பு நடக்கிறதா சொல்லுங்க. ரெஸ்ட் நீங்க தான். என்னப்பா கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? ஏதோ டீ பண்ண முடியா? பெரிய ஆயிட்டா டிஆர்பி ரேட்டிங் எங்க போச்சுனாங்க? அவங்க ப்ரோகிராம் அவங்க பாத்துக்கறேன். நம்ம கிட்ட என்ன? உட்காருப்பா. ஏதோ சித்து விளையாடலாம் காட்டுறியா? பாத்துப்பா. ஐயா உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. இது சித்து விளையாடலையா? ஆனாக்குடைய வேவ்ஸ் ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ஸ் இதுல கட்டி ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. அதை தான் நாளைக்கு பேசுறோம். ஒருத்தன் உட்கார்ந்து புத்தி எடுத்துக்கிற மாதிரி ஸ்விட்சா சித்தி கால் எடுத்துக்கவே கிடையாது. இது சாதாரண ஆளுங்களுக்கு சொன்னா புரியாதா? உங்கள மாதிரியான சொன்னா புரிஞ்சுப்பாங்க. புகழ்பெற்ற நான்கு பல்கலைக்கழகத்துல கூட இதை சொல்லிக் கொடுக்கல. அதனால தான் எதிர்காலத்தில் இது ஒரு பாடம் கொண்டு வருவதற்காக ஃபுல் ஃபேமிலி பாடம் கொடுத்துருக்கேன். திருப்தியாதுங்க. ஹலோ அது ஒண்ணும் இல்ல. ஸ்டேஷன் வெளியே நிறுத்தி வச்சிருந்த இன்னும் காணோம். கொஞ்சம் பார்த்து சொல்ல ப்ளீஸ். நம்ப முடியுங்களா? டிபார்ட்மெண்ட் வண்டி வெளியே தானே அசிங்கம். லோக்கல் காத்துலாம் கொண்டு வந்து தட்டிட்டேன். ஒன்னும் யூஸ் இல்ல. பாரு என்ன சாரிங்க போலீஸ் நெட்வொர்க் ஜிபிஎஸ் அவ்வளவு இருக்கும். உங்க வண்டி உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றீங்க. நம்ப முடியலையே. அட போப்பா மலேசியா போயிட்டு மாசம் கிடைச்சாங்க. இது வெறும் காரு. 2 நாள்ல சிஎம் மீட்டிங் இருக்கு. வெளியே தஞ்ச மானம் போயிடும். கொஞ்சம் பாரு. ஐயோ இங்க பார்க்க முடியாது. என்ன வசதி கேளு சிங்கடா. நமக்கே வாசி தேவைப்படுது. பிரதிகார வீட்டால் வாங்கி பிரத்யேகமான நேரத்தில் ஆளுங்க கூட பேசணும். அது கண்டக்ட் பண்ண முடியாது. அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி உங்களுக்கே தெரியும். ஆனா கண்டிப்பா வராது. என்ன நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க பார்த்து நான் காலையில முடிச்சிடலாம். வரும்போது லிட்டர் பால் முட்டி வாங்கிட்டு வந்துருங்க. பாருங்க தம்பி முட்டும் போதுமா இல்ல வெங்காயம் மிளகாய்? நம்ம போய் போட்டு சாக்காடி போறோம். சாமிகிட்ட போய் சாரி அவங்க பேச போறோம். முட்டையும் பால் கோயில புத்துல ஊத்துறேன். அதான் தம்பி விஷயம் வெளியே தெரியுமா? என் காதல் சொன்ன விஷயம் எங்க புத்துல ஊத்துற பால் மாதிரி வெளியே போக சான்ஸே இல்லை. சார் முட்டையை உடைச்சு ஊத்தணும்னு அவசியம் இல்ல. அப்படியே கூட போடலாம். பாம்பு பசிக்கும் போது சாப்பிட்டுக்கும். முட்டுங்க. புரியுதா? இருமொழி சங்கமிக்கும் எல்லை பிரதேசம். ஐயோ பாகிஸ்தான் பாடலையா? வண்டி டெரஸ் கேட்டு போயிடுச்சா? டாவில் ஆரம்பித்து டாவில் முடியும். அந்த இடத்துல முடிகிற மாதிரி ஊர் எதுவும் இருக்காது சாமி. ஒருவேளை காக்கி நாடா காடா போடாம் தடா ஆடா கருத்த பாம்பு போல நீண்ட தாசாமி. அதில் குங்குமம் போட்டு போலுங்கள் வாகனம். துணைக்கு என்டிஆர் சிலையாக பக்கத்தில். யோ விசிட் பண்ணுவாயா? சரி சார் எல்லாம் ரெடி. போ போ. போங்க சார். சென்னை வந்து ஃபுல் வாங்கிங்க பேசுறேன் சார். வண்டி இல்லை தானே பிரச்சனை ஆச்சு சாமி. இல்லைங்கிறது உங்களுக்கு தான். சர்வம் சுகமயம் இந்த ஆவிங்களுக்கு கிடையாது. சார் வண்டி கிடைக்குதா? என்ன சொல்ற? எப்படி சொல்றோம்? பாவப்பட்ட ஒரு ஆத்மாவை பெற முடியாது. சார் வண்டி தொட முடியாது. சாப்பிட்டீங்களா? யாரா இருந்தாலும் 35 அடிக்க சொல். பிரணவாய பிரணவாய கிரா பிரணவாய் பிரணவாய் கிரா பிரதாயன வான்சியாயன கிரா பிரகாயன மாசியான கிரா. சார் காசு கட்ட மரண கிரா
சுவாமி நீங்க ஆவியை பத்தி சொல்லும்போது நான் என்ன நினைச்சேன் நீங்க ஆவி வச்சு அங்க வந்து ஐயா தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க கிழக்க பாத்தீங்கன்னா கிழக்கு இங்க ஐயோ சாமி நீங்க நிக்கதான் ஆசீர்வாதம் சாமி ஐயா இல்லையா உங்களை மாதிரி காவல் தெய்வம் என்ன மாதிரி நடமாட தெய்வத்தோட கால் விழுது நான் அனுமதிக்கிறதே இல்லையா. ஒரு அண்ணாந்து கும்பிடும் ஆனா உங்களை சாமி கால் தான் கும்பிடும் ப்ளீஸ் சுவாமி. என்ன மாமணி இவனை பத்தி என்னமோ சொல்லிட்டு இருந்த இங்க நடனா ஏசியா கால வந்துட்டு சுவாமி அப்படியே அந்த வண்டி யாருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்கள ஆவியை பாத்துக்குவாங்க. அதை பத்தி நீங்க நினைக்கவே கூடாது. அவர்களுக்கு மட்டும் நாவலே நல்லா இருக்காது. வண்டி ரெடி பண்ணிட்டோம். நீங்க ஓகே சொன்னா டூப்ளிகேட் தரவும் ஒரிஜினல் ஸ்டேஷன் காமிச்சுவோம். சார் நம்ம இன்னும் நம்ம ஸ்டேஷன் வாசல்ல தான் சார் நிக்குது. ரியல் எஸ்டேட் அதிபர் ராஜேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் தனகோடி பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். ഈ ഓടാവിനെ പറ്റി പറയണെങ്കിൽ സിബിഐ FBI பாத்துட்டீங்க பிரஸ்ல வாயை தொடர்றீங்க. இப்ப அவன் எல்லாத்தையும் எழுதிருக்கான். ஓட்ட கணக்கெல்லாம் சரி ஆனா ஏன் இப்படி நடக்குது? ஐயோடா அந்த ராஜேஷுக்கு தூக்கு போட்ட கயிறு மஞ்சள் தானே. இப்ப வந்து கயிறு மஞ்சளா பச்சை அடிச்சிருக்கான். அம்மா விட்டுடு இதுக்கு பரிகாரம் இருக்கு. ஒரு யாகம் நடத்திட்டா எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுவும் இல்லாம நீங்கள் யாரு நெருப்பில் எரிஞ்சாலும் சாவறேன். ஐயா நான் அந்த சம்பவம் சொல்லுங்க. யாரா அதான் முன்னாடி சொன்ன டிவில வித்து கட்டறேன். வர கோத்துக்கு எப்படி நம்ப முடியல. ஐயா அந்த காஷ்மீரான டிவில நம்ம காஷ்மீர் சாமி தானே. ஐயா காஷ்மீர் நல்லா தெரியுங்க பிச்சிடுவாரு. நம்பி கூப்பிடலாம் ஐயா. பாத்தீங்க விடவே மாட்டீங்க. बृहस्पति सविद्महे सुराचार्य धीमहि तन्नो गुरु प्रचोदयात्. பாத்தீங்க வணங்கிட்டேன் போதும். 9 கிழங்கு ஒண்ணா வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. சாமி உங்க கூட செல்ஃபி எடுக்கலாமா? ட்விட்டர்ல போடணும். எடுத்தோ ஒன்னும் புரியுங்க சாமி தோண கை போடுங்க. சரி சாமி போயா சாமி ஒரு நிமிஷம் சாமி. சாமி உங்களை பத்தி நான் எல்லாமே சொல்லி சாமி. நீங்க என்ன சாமி ட்வீட்ல பண்ணிட்டு அமைச்சர் போய் பாருங்க சாமி. ஐயா மணிக்கணும் சாமி பாத்துக்கலாம் மறந்துட்டேன். சொல்லுங்க. ஒண்ணுமில்ல தம்பி, கொஞ்ச நாளாவே வீட்லயும் சரி வெளியும் சரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்புது. நம்ப முடியல. ஐயா இருக்கிற ஒரு கெட்ட சக்தி எழுத முடியாது. என்ன மனுஷங்க ஐயா இருக்கும்போது நம்ப நல்லா இருக்காது. நான் நந்தி அவர் மூல விக்கிரகம். அவரை பார்த்துட்டு வர வழியில வேணா பார்க்கலாம். சரி வரேன் குருவா பார்த்தாங்க. இருக்கியா இங்க பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு போற நட்சத்திரம் உத்தரவு இன்னைக்கு புதன்கிழமை சொல்லிட்டா நல்லா பண்ணி தரணும். இன்னும் 2 நாள் எடுத்துலாம். 2 ദിവസം കഴിഞ്ഞ് எடுக்க போறான்னா இந்த 2 ദിവസத்துல ஏதோ வைக்க போறான்னு அர்த்தம். ஒரு பயலும் தூங்கவே கூடாது. நம்மள மீறி அவன் எப்படி வைக்கிறான்னு நான் பாக்குறேன். இவன் எடுத்துடுவானா? வச்சாதானே எடுக்க முடியும். எங்கடா ஓடிட்டு இருக்காம தலை கிடைக்கல அவனுக்கு என்ன ஆவி வந்து உனக்கு சிக்னல் கொடுக்க போதா? सुलेमान सेठ कैसे आप? क्या खबर है? कौन किधर? शूल शूल क्या शूल? என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கு? சாமி ஏதோ இந்திய ஆவிட்ட பேசுறான். ओ शूल शूलम शूलम வரது வரதுடா. அப்பாச்சே அப்பா गाड़ी गाड़ी பென்ஸ் கார சொல்றான் சாமி. गाड़ी வாங்கடா. அவன் என்ன கார் வேணா சொல்லட்டும். ஆனா நம்மள மீறி எப்படிடா? அச்சா போயிட்டால பென்ஸ் ட்ரிபிள் நம்பர். என்னடா 3 பென்ஸ் வெள்ளையா இருக்கு? எல்லாமே 555 இருக்கு. சாமியாருக்கு வைக்க சொன்னா எனக்கு வச்சிட்டீங்கடா. सेठ என்ன सेठ கேக்கல सेठ. TN20 திருவள்ளூர் இருக்காது. TN11 தாம்பரம் இதுதான்.
முடியுங்களா நான் இங்கே இங்கே போட பார்க்க முடியுமே கேப் தான் யோசிக்க முடியும் ஒளியறானா இல்ல ஓடியாச்சா காஷ்மரா நீ தானே காப்பாத்திக்கணும் சேட்டே போய் பாத்துனக்கி நல்லா யோசிச்சு சொல்லு பேர் கேட்கக்கூடாது காண்டா நீ என்ன சொல்லுங்க நீ என்ன சொல்றியா சொல்லு சொல்லு கேட்கல சொல்லு கேட்கல சொல்லு சொல்லு கேட்கறீங்கல அவர் பவர் நண்டே உங்க காண்டே யோ சார் சாமி கட்சி சேட்டே ஏதாவது தப்பாச்சே ஆச்சே அந்த காரா ஜஸ்ட் மிஸ் காஷ்மரா ஆச்சே ஆச்சே ஆச்சோ ஆச்சோ ஐயா சுகமோட பசங்க போய் கடல கட்சி தம்பி ஏன் சாமி கார்ல ஆணி வேலை சாமரா கம்மியா இந்த வீட்டுக்கு சாமி ஆணி மாதிரி அதான் அவரு வச்சிருக்கேன் சாமிக்கு தெரியாம அவர் வண்டியிலே உச்சி வேலை நம்மளால மகனுக்கு தெரியுது உயிர் வேண்டிய வயசுல சாமி நடக்கவே பெரிய விஷயம் அதுக்கு மேலாம் சாமி அவன் வந்து வைக்கல வச்சுட்டு தான் வந்திருக்கான். ஹலோ ஐயா தீர்ப்பு வந்துச்சுங்க ராஜேஷ் கொலை போட்டு உங்களுக்கு விடுச்சு கண்ணாமூச்சி காட்டுறான் கத்தி பேசி கூட்டுறான் கைய கால மொத்தமா சேர்த்து கட்டி போட்டு எடுக்கிறான் வெட்டி பேச்சு கத்துக்கிட்டு ரொம்ப நாளாச்சே பின்னாடி கலைய கொட்ட நீங்க கொடுக்கிற தலைய ஜெகதம்பா 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 காஷ்மீர சாமி கிண்ண சக்கப்பட்ட மேல சாமி கொஞ்சம் ஒரு போட்டோ எடுக்கலையா அப்புறம் அந்த ஆயாவின் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பலையா உடனே கிளம்ப வேணாம் அவங்கள அனுப்புறது கிளம்புவோம் சரி அப்பதான் நல்ல கவரேஜ் கிடைக்கும் காஷ்மீர சாமி வளர்ச்சிக்கு நாம தான் காரணம் நியூஸ் பண்ணோம் நீ சொல்றியா காஷ்மீர சாமி கிண்ண சக்கரல என் போட்டோ இருக்கணும் இருக்கையா முன்னவ சொன்னதுக்கு நம்ம போட்டா நம்பித மோடல செம்மறியாடா அஞ்சு நாள் புரிஞ்சது எதுவோ அழகிற தெரியும் ஜெகதம்பா வேண்டி வேண்டி ஓடுற பட்டா காசு கொடுத்துட்டு கேட்கிற பட்டா கேட்டத கொடுக்க அதிக கிடைக்க ஆசை தோசை அப்பட படையா నమస్కారం అండి నమస్కారం అండి నా పేరు గుంటూరు చలపతిరావు తడా పక్కన పెద్ద వీడు ఇరుకు இருக்கா వీడు ఫుల్ దెయ్యం దయ్యంనా పేయ్ దెయ్యం తెలుగులో పేయ్ ఓ ఆ తెలుగు రైట్స్ நமக்கிட்ட தான் இருக்கு కాశ్మీర స్వామి తమ ఒకసారి వస్తే చలపతిరావు గారు నాకు టైం లేదు ఒరే సమయத்துல గిన్నెస్ కాக 1000 ஆவியா லைட் அனுப்புறேன் 1000 ஆவியா அதுல 110 தெலுங்கு ஆவிகளும் இருக்கு அதனால நான் ரொம்ப பிஸி வரது கஷ்டம் நான் தனியா சொல்றேன் அவங்க பாத்து பண்ணி கொடுப்பா అలా చెప్పకండి ఈ విషయమా నా పాకాద ఆడిల్లే ఎల్లా ఫ్రాడ్ ఎవరి వల్ల పని జరగటం లేదండి తమ ఒకసారి దయచేస్తే డబ్బు ఎంతైనా పర్వాలేదండి నేను ఇస్తాను வேண்டாம் நான் விட மாட்டீங்க அந்த வீட்டு எழுதி வாங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க நானே வரேன் நல்லா செய்யலாம் அந்த வீட்டுக்கு என்ன கூட்டு போங்களா சொல்லுங்க தலைவர் ஏனையா உன்னால ஒரே தலைவலியா போச்சு இப்பதான் ரியல் எஸ்டேட் ராஜேஷ் கேஸ் வெளியில கொண்டு வந்தேன் இப்போ மறுபடியும் இது வேறயா ஆமா உனக்கு எதுக்கு சுரேஷ் குமார் என்ன தொடர்பு அது ஒண்ணு இல்லையா அப்ப ஏன் உங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு நான் கைடு வராங்க வேணுங்களா எதையும் வீட்டுல வச்சுக்காத எடுக்கவே முடியாதுன்னு நினைச்சு பதுக்கி வச்சிருப்பல அது முதல்ல வெளியில விடு கூட்டணி கட்சி கூட அக்ரிமெண்ட் போட்டுமே ஆ டாக்குமெண்ட் எல்லாம் பத்திரமா இருக்கா இருக்கு தலைவர் ஐயா வழக்கம் சாமி விடுதானே ஏய் இனிமே காஷ்மீர் தான் சாமி எல்லாத்தையும் அவர் வீட்டுல கொடுத்துரு சாமி அமைச்சர் ஆளு நினைச்சிருக்காரு சாமி அப்படியா சொல்லு வாங்க என்ன விஷயம் சாமி நாளைக்கு அமைச்சர் முக்கியமான லேண்ட் முடிக்க போறாரு விவசாயம் இல்லமா அதுக்கு சில சிறப்பு பூஜைகள் பண்ண வேண்டியது இருக்கு சாமி இந்த ரியல் எஸ்டேட் டாக்குமெண்ட் பேக்ல வச்சு ஐயா கொடுத்துருக்காரு அதை ஒரு நாள் இங்கே வச்சு புத்துக்குள்ள ஒரு பூஜை பண்ணீங்கன்னா ஐயா வந்து நாளைக்கு வாங்கி போறோம் அந்த டாக்குமெண்ட்ஸ் பேக் எல்லாம் எடுத்துட்டு அந்த பக்கமா வந்துருங்க சாமி அங்க வந்துருங்க போங்க வாங்க உள்ள வாங்க உள்ள இப்படி வைங்களே தம்பி இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து லாக்கர்ல வச்சிடறேன் உங்களுக்கு டூப்ளிகேட் சாவி வேணுமா என்ன சாமி ஐயா வச்சு தான் வந்தாரு நல்லது சாமி ஐயா காஷ்மீர் போய் ஃப்ராடிங்க இனிமே நம்பாதீங்க செலவுகிற பெத்த இல்லைன்னா இது பேலஸ் மாதிரி இருக்கு ஒரு வீட்டுக்கு சிசிடிவி பார்க்கணும் கிடைச்சிருக்கா 20ஆம் தேதி இந்த வீட்டுல செய்யணும் எடுத்துக்காங்க ஆனா 15ஆம் தேதி இவங்களே செய்யணும் வச்சிருக்காங்க இந்த ஆவின் கூட பேசினதெல்லாம் பொய்ங்க இப்பதான் மொத்தத்தையும் கொடுத்துட்டேன் டைமண்ட் நகை பணம் கூட்டணி கட்சியோட அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் மொத்தம் 500 கோடியா ஐயோ அவரு போய் யோ நேத்து வரைக்கும் தெய்வீக சக்தி உள்ளவன் அதிசயத்தரன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃப்ராட்னா என்ன பண்ணுவேன் ஏய் அந்த பேக்ல கொடுத்து வேணா கொண்டு வந்துருங்க கொண்டுறியா எனக்குயா இமிடியேட்டா போய் ஏதாவது சொல்லி திரும்ப வாங்கிட்டு வந்துருங்க ஒத்துமா ஆமாடா ஐயா அப்படியே போடுறியா ஏய் இப்பதான் கொடுத்தீங்க ஆமாங்க இத பத்தி என்ன
தம்பி பேங்க் ஃபில் பண்ணப்பா. நல்லா இருப்பேன். அந்த போனை கொடுப்பா. சாமி வேலை கம்மியா இருக்கு. நீ ஃபில் பண்ணு. காஷ்மரா, நான் அப்பா பேசுறேன். சொல்லுப்பா. அந்த மினிஸ்டர் தனக்குடி இருக்கானே, அவன் ரொம்ப மோசமான அனுப்பா போல இருக்குப்பா. ஏதோ லேண்ட் பூஜைன்னு சொல்லிட்டு நிறைய பையில கொண்டு வந்து நம்ம ஆலயத்துல வச்சான். அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு பை ரொம்ப அழகா இருக்கேன்னு லைட்டா திறந்து பார்த்தேன். உள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? தங்கம், பணம், வைரம்னு கிட்டத்தட்ட 300-400 கோடி மேல இருக்கும்பா. என்ன சொல்ற? இதோட சில வீணா போன டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு பாரு. அப்ப 400 கோடி நம்பிட்டு இருக்கா? எப்படிப்பா இருக்கும்? அப்பா மொத்தத்தையும் அடிச்சு கிளம்பிட்டல. எங்க அப்பா இப்ப ஹைவேல இருக்கும். ஆம்பூர்ல போய் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே பெங்களூர் இருக்கிற உங்க மாமா ஆசிரமத்துக்கு போயிடும். நீங்க அங்க இருந்து எல்லாரும் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு ஏதாவது ஃபாரின் போயிடலாம்ப்பா. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னா நம்பாதப்பா. ஃபாரின்ல போய் தொழில் பண்ணி போய்க்கலாம். உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு இப்பதான் முதல் தடவையா பெருமை பண்றேன். பாத்துப்பா பரமத்தம். ஐயா பேக் வீட்ல தான் இருக்கும். வீட்டோட போட்டு உடைச்சலாம் ஐயா. அது வேஸ்ட். பேக் பெங்களூருக்கு போகுது. பேக் பெங்களூர் போறா. ஆமா, எல்லா பேக் ஜிபி ஸ்டாண்டிங் யூனிட் போட்டுக்கோ. அது பெங்களூருக்கு தான் காடுது. மொத்த குடும்பம் பெங்களூருக்கு போகுது நினைக்கிறேன். ஐயா குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது. சரி. நார்மலா இல்லப்பா. அந்த வேலையும் முடியல. அதுக்குள்ள போற யாருங்க? யார் மேலங்க? யார் சொன்னா? நான் இருக்கேன். ஹலோ, அஜினா ஃபேமிலி ஃபன் போறோம். ஐயோ. ஓ. யோ, கதா தர. எங்க பெரிய நேரம் போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ. அங்கிள், ஜோரா தரணும் ஆவி மேல விட்டுறேன். டேக் யூ. யோ மேல இருக்கு சமைச்சுக்க. முட்டாள். அட பாவிங்களா. நம்ம நீங்க டோர் மேங்கட். இதெல்லாம் கதா கதா பண்ணிட்டோம். புதுசா கண்டுபிடிங்க டேய். ஓகே, மெயின் போர்ட்ல ஆளு இருக்கான். அவன் கலைக்க மாட்டான். அவன்லாம் ஒரு நாள் ஏற செய்ய மாட்டான். மெயின் போர்ட்ல கை வச்சா சும்மா தரணும். அப்பதான் காங்கிரஸ் பண்ண முடியும். இவன் நம்ம பிரகா பை மாதிரி பிளிக் பிளிக்றா. அப்ப இப்படியா பை வரும்? மா, நம்ம தொழிலமா டைமிங் அண்ட் டீடைல் தான் ரொம்ப முக்கியம். லேட். பாசிங் லேட். பாசிங் எப்படி கொடுக்கணும் தெரியுமா? ஆக்சுவலா பவர் கட்ல நான் அப்படியே லெஃப்ட் திரும்பும்போது அப்படியே இவ்வளவு வேகமா போயிட்டே. மா ஒர்க் நல்லா இருக்குமா? இவன் ஒரே சாப்பிடுவான். என்ன பாரு ரஜா, நீ அப்புறமா அண்ணா வந்து பாருங்க. கண்ணா, சரி இதெல்லாம் எதுமா ஏன்டா காட்டுறீங்க? பாதிக்காரத்துல காட்டணும். நான் வந்து சொல்லிக்கிறேன். நான் வேலை போறேன். ஆள் தெரியாம ஆகுற சாம்பாட்ட உள்ள வச்சு லாக் பண்ணி கேட்றீங்க. நான் யாருன்னு காட்டுறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் மினிஸ்டர் எல்லாம் தெரியுமா? போன் போட்டு ஸ்பீக்கர்ல போறேன். கேளுங்க. சிக்னல் ஜாம் வரியா? பெரிய பார்ட்டி தான். சபா ரொம்ப லேட்டா நீங்க. சேனல் எல்லாம் உள்ள வந்த உடனே இறங்கிடும். அப்பதான் சவுண்ட் மெட்டலா இருக்கும். அப்படி ஏன் வச்சீங்க? அப்படி டக்குனு வந்து நிக்கும். அப்பதான் பக்கு இருக்கும். மா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையாமா? இது எப்படி தெரியுமா? சேனல் கீழ வந்த மாதிரி நான் அப்படியே ஸ்மூத்தா மேல வந்த மாதிரி. டேய், நான் ஆள வந்துட்டீங்க. டேய், எனக்கு கடியா போற வந்துடா. ரோபரல. இங்க பாருமா, சப்போர்ட்ல வந்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம கேக்குறேன். எங்க ஏத்த மாதிரி ஸ்மூத்தா கேக்குறீங்க. டீடைல் பண்றேன்னு விட்டுறாதீங்கடா. டேய், நான் சொல்லிடுறேன். நம்ம பண்ண விஷயம் போய் வரணும். அப்படியே போய் வர. அப்ப ஆட் பேசிட்டா. எனக்கு வரலாங்க. ப்ளீஸ் சார். சூப்பர். ஒரு ஆட்டக்காரன் இன்னொரு ஆட்டக்காரன் பாராட்டணும் கரெக்டா சொல்லிருக்காங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. பை. கதவு தண்ணி அப்படியே ஓடிடுவேன். என்னடா நாயலாம்? ஏய், ஊசி கீசி போட்டீங்களா? நான் நாயே பேசாதீங்க. நான் பேசுறது புரியறா? இல்லங்கடா. பேசி மாலூம். ஏய், उसका कुत्ता. कुत्ता. ஐநூறு கோடி அடிச்சிட்டு ஆசீர்வாதம் பண்றியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது முக்கியம் இல்லமா. நம்ம முக்கியம். எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா? சொன்னா கேளுங்க. அப்படியே வாங்க. என் கையில இல்லமா. நான் நல்ல பரவாயில்லை. கையில கண்ட்ரோல் இல்லமா. நான் என்ன புடிச்சேன்? என்ன புடிச்சிருக்கேன்? மா, நான் பண்ணலாமா? சத்தியம் சொல்றமா? எங்க மேல மாட்டாரு. சாமி லைட்டா. ப்ளீஸ். கையில கண்ட்ரோல் இல்லமா? இல்லமா. கேளுங்கமா. கண்ட்ரோல் பண்ணிக்கமா. நான் சொன்னல. என் கை கண்ட்ரோல் சொல்லல. நான் கேக்குறேன். ஏய், நான் ஓகேடா. அவன் கேக்குறா. மாமா, கொஞ்சம் சொல்ல பத்தி போலாம். வரடா. டக்கு வந்து திருச்சி மேல ஒண்ணு போலாம். கொஞ்சம் வரலாம். என்ன வெயிட் பண்ணீங்க? வாங்க போலாம். வா வா வா. டேய், வாங்க போலாம். நான் அடிச்சறேன். முடியுமா விடா?
சொன்னியாடா வரடா சாமி காப்பாத்துங்க சாமி நீங்க பேய் தெரியாம உள்ள வந்த சாமி காப்பாத்துங்க சாமி பேய் சாமி 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 பேய் தெரியாம உள்ள வந்த சாமி ஐயோ யார் பத்தி உங்களுக்கு தெரியல இப்படி எல்லாம் சாவுங்களே வந்து தெரியும் பேய் சாமி இவங்க சாமி பண்ணா இவங்க சாமி எங்களை கை விட்டு ஆடுங்க சாமி காப்பாத்துங்க பேய் சாமி ஏய் உங்க டைம் நல்லா இருக்கா நம்ம மேல படிக்கிறா காப்பாத்துங்க சாமி எல்லாம் ஒண்ணே கிட்ட புடிங்கடா மியூசிக் நல்லா காப்பாத்து சொல்லுங்க பேய் சாமி பேய் சாமி பேய் சாமி வண்டியடா கேஷு அப்பா கேஷு பா அப்பா எங்க பாருங்க கார்ல இருக்குப்பா கார் எங்க பாருங்க மேல மரத்துல இருக்குப்பா அட பாவி அத்தனை தடவை மேல வந்து ஒரு தடவை கூட எங்களை பாக்கலடா வா நீ இப்படி வாங்க வா பேக் வந்து வாங்க வா ஏண்டா குடும்பமே இங்க தூங்கிட்டு இருக்கு உனக்கு பேக் முக்கியமா போச்சடா முதல்ல வந்து எங்களை காப்பாத்து வா எதுக்கு சேட்டி பேக் வந்து போறியா என்ன எல்லாம் நம்ப முடியாதுப்பா முதல்ல இறக்கி விடு அப்புறம் பாப்போம் எப்பா காசு அந்த மினிஸ்டர் தான் இந்த சாமியா பேரை வச்சு ஏதோ வேலை காட்டுறாப்பா இல்லப்பா அந்த மிஸ்டர் சாமியார் இல்லப்பா இந்த சாமி சொன்ன மாதிரி நிஜமா இங்க இருக்குப்பா என்னப்பா சொல்ற நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் ஓகே எங்கேயோ போயிட்டு வந்து உங்களுக்கு தூக்கிருக்கா அங்க என்னடா வேணாம் பேச்சு எழுதிட்டு ஓடுது நம்ம குடும்பத்துக்கு புதுசா வாங்கடா எல்லாரும் ஓடிடலாம் சொம்புப்பா ஆமா ஜி பேய்ப்பா பேய் இல்ல ஜி அதை ஏட்டா பேய் மாதிரியே சொல்ற என்ன கால் பாக்குறீங்களா ஆமா அந்த லாஜிக்லாம் இல்ல ஜி இப்பெல்லாம் பேய்களுக்கு பிள்ளை இருக்கு சரி அதெல்லாம் சரி என்ன இடம் இது என்ன நடக்குதுங்க கிட்டத்தட்ட 200 வருஷம் பழைய அரண்மனை ஏதோ ரத்தனமா தேவிங்க இலவசி கட்டணும் திடீர்னு ஒரு நாள் தீ பிடிச்சு பாதி அரண்மனை எரிஞ்சு வச்சாச்சு என்னாச்சு இவ்வளவு க்ளோஸா ஃபாலோ பண்றீங்க பயமா இருக்கா கொஞ்சம் மனசுலியா அப்புறம் அந்த இடம் ஆள் ஒரு கால் இல்லாம ரொம்ப வருஷம் கழிச்சு பிடிச்சு கிடைச்சிருக்கு அவங்க தான் ஆபீஸருக்காக லைப்ரரி செட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆபீஸர் புக்கு படிச்சிட்டு இருக்காரு புக்குல இந்த நாய் உயிரோட வெளியே வந்து கொப்பளை கழிச்சு கண்ணு வெளியே வந்து கதை கழிச்சிருக்காப்ல அதுக்கப்புறம் கண்ணு யூஸ் ஆகிட்டு அதனால நம்மளால பூட்டியே கிடக்கு அதுல இருந்து எல்லாரும் இந்த பேய் வீடு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தனியா விட்டீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க வாங்கச்சி அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்களே நம்ம கொண்டு ஒரு சலஞ்சாவே அசிங்கம் எல்லாம் கையில போட்டு ஒரு சகஜ வெள்ள வாயில வாங்கின ஒரு ஐயன் எல்லாம் கூட்டிட்டு ஒரு பூஜை பண்ணா உள்ள வந்தாங்க இவர் கூட்டு வந்த ஐயரே ஏன் பாஸ் விடுற சொல்லியா தலைமுறை சப்பினாடி திருப்பி அது மட்டும் இல்ல அவன் சம்சாரத்து முடிய அப்படியே கொத்த அப்படியே சுத்தி கட்டி தூக்கி வெளியே வச்சுட்டான் அதோட தலைக்க ஒண்ணதான் வந்து அவனுக்கு வித்தலான்னு முடிவு பண்ணி என்ன வந்து பார்த்தாப்ல புரோக்கர் பத்தி உடனே வந்துட்டேன் கேட்படாங்க வாங்கச்சி சலபதி ராவ் உன்னை வந்து பார்த்தானப்பா ஆமாங்க ரவுஸ்லயே இருப்பான் போல இருக்கு அப்புறம் ஒரு நாள் டைம் தண்ணி காட்டு வித்துறேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாப்ல இதே மாதிரி கேவலமா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் உள்ள மாட்டிட்டேன் வரும்போது 3 கதவு திறந்துருச்சு ஃப்ரீயா வந்துட்டேன் ரிட்டர்ன் போலான்னு பார்த்தா எல்லா கதவும் முடிஞ்சிச்சு உங்ககிட்ட சொல்றேன் அதானே ஒண்ணுக்கு போய் 1 நாளாச்சு ஏன் ஃபுல் லாக் ஜாமாயிடுச்சு அதான் வந்தீங்கல்ல பேயோட கொடுத்தானே நீங்க ஏன் ஜாமாயிட்டீங்க வரங்க வேமா வந்துங்க கொண்டாடியா பாருங்க ஜி ஆனா ஒண்ணு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் 700 800 வருஷம் பேய்ங்க கேர்ஃபுல் யோ பேய்ங்கன்ற இங்க எத்தனை பேயா இருக்குது 13 பேய்ங்க என்னங்கடா கதை விடுறீங்க எனக்கு அவன சாமி நாங்க ஏசி அவன பாடுனா இப்ப நீங்க பேய்ன்றீங்க 500 கோடி படா பேய்கிறது எப்படி ஆகுது என்னாச்சு இதை என்கிட்ட விட்டுருங்க பசங்க எதையோ பார்த்து பயந்து கத்துறதேன் அதெல்லாம் கட்டி டாக்டர் வேலை இருக்கு 2 நாள் தலைய விட்டா டென்ஷன் ஆண்டா அதர்வன வேதத்தை கரைச்சி அப்படியே குடிச்சிருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அடுத்தவங்களை பார்த்தா நான் பணத்தோட தான் பார்க்கும் உழைச்சி சம்பாதிச்ச காசு எங்கேயும் போகாது அப்ப மொத்தமும் போயிடும் தைரியமா போங்க லைன்ல வாங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லையா அப்பா அப்பா அம்மா எல்லாரும் ஒரு 10 அடி தலையிலுங்க
எல்லா பேயும் என் மேல ஏறிக்குச்சு. அதுக்கு பேய்ங்க இல்லப்பா, நாங்க தான் பயத்துல உன் மேல ஏறிட்டோம்ப்பா. ஒரு மனுஷன் எவ்வளவு விட்டா அம்மா பயமா இருக்கும். என்னப்பா ஏதோ பேசுறியப்பா, இப்பதான் ரொம்ப பயமா இருக்குப்பா. சீக்கிரம் லைட் போடு, லைட் போடு, லைட் போடு. நமக்கு பிடிச்சவே வேணாப்பா, இருக்கே இருந்துவோப்பா. அதான்ப்பா சேஃப்டி. ஐயோ என் பேக், என் பணம். யார் யாரு? அவங்க ஜீப், அதான் அவங்க தலை. தலையே இல்ல, தலை. எங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சில பல காரணங்களால் மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் செல்ல எங்களுக்கு தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நீங்கள் தான் உடைக்க வேண்டும். என்ன சொல்றான்னு புரியுதா ஜி? நிறைவேறாத ஆசைகளோட பூமியில சுத்திட்டு ஆத்மாக்கல பூஜையை போட்டு லைட் கலப்பீங்கல்ல, அதே மாதிரி இவங்க அனுப்பணும் ஜி. நாங்க லைட் கருப்போம் யாருங்க உங்ககிட்ட சொல்றா? நீங்க நாங்க சொல்லிருக்கீங்க. இந்த தொழில நாங்க ஏன் குடிக்கடி பார்க்கறோம்னா, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, எங்க குடும்பத்துல இருக்கிற 5 பேருமே ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிளாடியேட்டர், சாரி அலெக்சாண்டர் குடும்பத்துல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இளங்கோவடிகள் தம்பி குடும்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் உலகத்திலேயே நம்ம குடும்பம் தான் மிக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல 1000 ஆவிகளை வர வச்சு அவங்களை சாந்தப்படுத்தி லைட் கணக்கு ஒரு என்ன சாதனை நாங்க பண்ண போறோம். அதை பத்தி பேப்பர்லாம் கூட இவங்க பாத்துப்பீங்க, போஸ்ட்லாம் ஓட்டிருக்காங்க. மோட்டர் பக்கம் நிறைய இருக்கு. உள்ள வந்தஞ்சு எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பேப்பரையே ஒத்து பாத்துங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்துங்க, உடனே ஆல் டோர் க்ளோஸ். சீக்கிரம் லைட் கழிச்சு வீட்டுக்கு போலாம். வாட்டர் பேஜ் ஆட கொடுத்து மொத்த குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. விளம்பரம் மட்டும் ஆவி வரைக்கும் வந்துச்சா? ஐயா ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆவி கீழே எந்த சக்தியும் எங்களுக்கு கிடையாதுயா. ஜலதோஷம் பிடிச்சா கூட நாங்கெல்லாம் ஆவி பிடிக்க மாட்டோயா. இவ்வளவு எங்க ஆத்தா தான் ஆவிக்கு பயந்துட்டு இட்லியே தோசை கலரா சுடுனா பாத்துக்கோங்களேன். ஏதோ வயிற்று குழப்புக்காக பேய் சாமின்ற பேர்ல வித்த காட்டுறையா, எங்க விட்டுருக்கையா. கண்ணீரோடும் மனநலத்தோடும் இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எங்கும் அப்பாவிகளின் உணர்வுகள் உங்களுக்கு வருமானம். உண்மை சொல்ல உயிருக்கு ஆபத்தாய் போலுக்கு நம்ம கஷ்டமத்தை பேசுற மாதிரி பேசியிருப்பா. இப்ப வாசுக்கு லைட் போட பிரச்சனை, அதை நாங்க ஓடிடும். அவ்வளவுதான் ஜி. வச்சலாமே 5 நிமிஷம் வேலை, அப்புறம் தூத்துல வச்சலாம். நான் பண்ணிக்கிறேன். நீ ஓடிக்க, நான் ஓடிக்குமாப்பா? சின்ன வேலை தான்ப்பா, நீயே பாத்துக்க. ஓடிக்கிறேன், நான் ஓடிக்கிறேன் ஜி. பஸ் ஒரு சமயா நான் என்ன பண்றேன், நேரா வீட்டு போய் சில்லுன்னு தோசை குடிச்சிட்டு ஈர துண்டோட பெரும் வயித்துல பிரத்யேகமான நேரத்துல பிரத்யேக நின்று சதுர்முக சர்வேஸ்வர சாஸ்திரம் 1000 தடவை சொன்னேன்னு வச்சுங்களேன். நீ இந்த உலகத்துல எந்த உலகத்துக்கு போலாமே, யாருக்கு மறுபடியும் எல்லாம் வேணாம்ல. நீங்க சீக்கிரம் தம்பி, நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஆமா அப்பா, அவங்க பார்த்து போறாங்க, சீக்கிரம் வாங்க. அப்பா பேக் சொல்வதை நீ செய்வாய் என்று நான் எப்படி நம்புவது? தாய்ப்பாலுக்கு பதில் மெய்ப்பால் ஊட்டியவள் என் தாய். நம்புங்க பாஸ். நம்பிக்கை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நடப்பது எதுவாக இருந்தாலும் 4 சுவற்றுக்குள் 3ஆம் நாள் நவகாலிக பௌர்ணமி என்று நடந்தாக வேண்டும். எங்கள் தடையை உடைக்க உங்களுக்கு எந்த தடையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாசல் திறக்கும். உன்னை கொண்டு வந்த காரணத்தை நான் கூறிவிட்டேன். உன்னை கொல்ல வேண்டிய காரணத்தை நீயே உருவாக்கி விடாதே. அடுத்தவங்களை பார்த்தா படத்தோட தான் பார்த்தோம். உன்னெல்லாம் நம்பிக்கிட்டேன். எங்களுக்கான காரியம் என்று எதுவும் நிகழ்வதில்லை காஷ்மீரா. தேடிச்சு நீ எப்படிங்க?
உனக்கு தான் தெரியும் நான் இங்க எப்படி வந்தது முக்கியம் இல்ல, நீங்க இங்க எப்படி வந்தீங்கன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. உங்க பக்கத்துக்கு ஜலபதி ராவ் ஒருத்தர் வந்தாரு, அவர் மேல யார் தெரியுமா? நமஸ்காரம் అండి, నా పేరు గుంటూరు చలపతిరావు. தெரியுமே, நீங்க தானே பேய் ஓட்டணும் காஷ்மீர் கிட்ட ஹெல்ப் கிட்ட வந்தீங்க. நானா? எனக்கு காஷ்மீர் தெரிஞ்சிருந்தா நான் அம்மா உன்னை பார்க்க வர போறேன். அவர் உங்களை பார்க்க வந்தப்ப நான் ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அவர் இருந்த இடத்துல ஏதோ அமானுஷமா தெரியுது. அவர் ஒரு பேய். உங்களை தேடி நெஜ பேயே வந்திருக்கு. பேயே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்குன்னா மாட்டீங்கடா. வாட் அ மேன். ஏய் லூசு, கதவு பிடிங்க. நீ எப்படி வந்த? கதவு திறந்தா இருந்துச்சு. கதவு திறந்திருக்கா? என்னாச்சு? மொத்த ஃபேமிலி பேக் காண்டீங்க. நீ பாட்டுக்கு கதவை திறந்து போட்டு வந்துட்ட. பேய்ங்களா எங்களை பார்த்து பயந்து ஓடிச்சுன்னா அதான் போய் எந்த கதவு காட்டு போ. ஜி கதவு சாத்துறதா சாத்துறீங்க, என்ன வெளியே விட்டு சாத்துறீங்க ஜி. பேய்ங்க மிஸ் ஆயிட்டு போகுது, சீக்கிரம்னா. வா வா. பேக் என்ன எக்யூப்மெண்ட்ஸா? ஆமா எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஆமா, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க? என்ன பண்ணி ஏதாவது ரன்னிங் கேட்கல. கதவு திறந்திருக்கேன்னாங்க, கொசு வந்து மேலே சாத்த போனேன். அதுக்குள்ள உங்க ஆளு காஷ்மோரா, நீ எனக்கு தேவை. அதனால் தான் உன்னை தேடி வந்த யமன் ஏமா வந்து சென்றான். போர்க்களத்தில் பிறந்து வாழ்வீச்சில் வளர்ந்த ரத்தத்தில் குளித்து பிறங்களுக்கு மத்தியில் உண்டு வளர்ந்தவன் நான். இன்னொரு ஓட்டம் உன் உயிரோட்டம் நின்றுவிடும். சூப்பர் ஜி. இருக்கிறதை பார்த்தா நீ பயமா இருக்கிற. நமஸ்காரம் అండి, నేను చలపతిరావు. చలపతిరావు. போட்டோ கீழே பாருங்க. தோற்றம் வரைவு திருநெல் இருக்கு. நீ தானே சொன்ன வந்து போன் தெரியல பெயின் சித்தா பேய் வாங்க. அவர் சத்தி 75 வருஷம் ஆகுதுங்க. உங்க வீட்டுக்கு பேய் வரலாம், ஓகே. ஆனா எங்க வீட்டுக்கு வரணும். யார் வீட்டு திருவேலி யார் வந்து யாரிடா யார் வந்து வாரோ. ஐயோ என்ன ஜி? அங்க பாரியா, தலபதி 70 வருஷம் ஆயிருக்கு. தெலுங்குல பட்டு வரமா இருந்தா அது சொல்லுவா. அவர் ஆள் எப்படி தெரியுமா? நல்ல குண்டா கருப்பா ஃப்ரெஷ்ஷா பாப்பு. இங்கு காண காரியம் என்று எதுவும் நிகழ்வதில்லை காஷ்மீரா, தேடிச் செல். அப்பா குடித்து விட்டீர்களா? குடித்து விட்டீர்களா? என்ன ஜி நீங்களா பேசுறீங்க? உண்மையாக குடித்து விட்டீர்களா? ஆமா ஜி. ஏன் நீங்க குடிக்கிறீங்களா ஜி? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எங்கள் மண்ணை குடித்து விட்டு வைத்தது என்ன செய்வது தெரியாமல் வைத்திருந்தோம். என்ன ஜி வெறித்தனமா வச்சுக்கிறீங்க? தேவை என்ன தூக்கில ஊத்தாதானே ஜி? மூணு கேட்டனே 3 நாள் கழிச்சு குடிச்சாலே பிச்சுக்கு போகும். மண்ணே குடிச்சதா என்ன ஆகும் தெரியல ஜி. என்ன ஜி கண்ணா கிளாஸ்ல போடு அவ்வளவு ஜி. விக்ராந்தக ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் விஜய நாராயண மருதபதி. ராஜ்யத்தின் போர்ப்படையில் 13 தளபதிகள் இருந்தார்கள். அவர்களின் ஒட்டுமொத்த உருவமாக இருந்தவன் திரிசூல சக்கர வஜ்ர தேவ அசுர யூகங்களை படைக்கவும் யுகம் தேரா தொடும் சூடும் செடியன கிள்ளி
சபாஷ் ராஜநாயக், சபாஷ். உன் வீரமும் விவேகமும் கொடுத்தது கொஞ்ச நஞ்சம் அல்ல. கண்பட்ட இடமெல்லாம் நம்முடைய ராஜ்யம். வேண்டியதை கேள். கண்படாத இடத்தின் மேல் தான் இந்த ராஜநாயக்கின் ஆசையெல்லாம். பூக்களத்துக்கு எதற்கு போர்க்களம்? பலமும் பலவீனமும் நிறைந்தவன் மனிதன். ராஜநாயக்கின் பலவீனம் பெண்கள். அதே சமயம் சொல்லப்படாத ரகசியம் பல பெண்களின் பலவீனமும் ராஜநாயக் தான். ராஜநாயக் வடக்கே ஒரு நாட்டை கைப்பற்றிய தருணத்தில் இந்த மன்னருக்கு மொத்தம் 77 மணிமாறு. அந்த புறத்தில் 30 காதலிகள். ஒவ்வொருவராக அழைத்து வருகிறேன். முட்டாள் பிரபு, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எல்லாம் மொத்தமாக பார்ப்பதுதான். மொத்தமாக அழைத்து வாங்கட்டும் பிரபு. நெல் பிரபு, அவர்களையும் கணக்கில் சேர்த்தாயா? ஐயோ பிரபு, அவர்கள் பணிப்பெண்கள் பிரபு. பெண்கள் என்ன பணிப்பெண்கள்? அவரையும் கணக்கில் எடுத்துக்கொள். பிரபு, அது சிலை சிலை. இருக்கட்டுமே, பெண் சிலைதானே. ராஜநாயக் பற்றி தெரிந்தும் மன்னர் மௌனமாக இருந்ததற்கு காரணம் ராஜநாயக் வென்று குவித்த ராஜ்யங்கள் தான். மன்னா, நம் இளவரசியை கடத்திவிட்டார்கள். நம் தளபதி ராஜநாயகம் கூறியில்லை. ஒருவேளை ராஜநாயக் தான் கடத்தி இருக்கக்கூடும். ரத்னமகாதேவியை மீட்டுக் கொண்டு வருவதற்கு பாதி ராஜ்யமும் ரத்னமகாதேவியை திருமணமும் செய்து வைப்பதாய் அறிவியுங்கள்.
ராஜநாயக், என்னை தெரிந்து வைத்திருக்கிறாய். 1000 பேர் கொண்டு படை வந்தாலும் ஒற்றையாளா யூகம் வகுத்து வெல்பவன் ராஜநாயக் என்று உன் போர் யுக்தியை பற்றி எங்கள் நாட்டில் மெய்சிலிர்த்து பேசுவார்கள். இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். சூரியனுக்கு கரித்துண்டுகள் தேவையில்லை. இவ்வளவு அறிந்த நீ நான் இருக்கும் நாட்டில், அதுவும் என் மன்னனின் மகளிடம் இப்படி ஒரு சம்பவத்தை நடத்த எப்படி தைரியம் வந்தது? அச்சு ராஜநாயக், கடத்தப்படவில்லை என்று கூற போகிறாய். அப்படித்தானே? கடத்தப்பட்டிருந்தால் நீ முன்னே அமர்ந்து அவன் பிடி உன் மேல் இருந்திருக்கும். நீ பின்னே அமர்ந்து உன் பிடி அவன் மேல் இருக்கும் போது புரிகிறது நீ கடத்தப்படவில்லை, கவரப்பட்டிருக்கிறாய் என்று. ஒரே குழுவின் கீழ் வாழ் பயிற்சியின் போது சண்டைக்கு பதில் காதல். எதிரி நாட்டின் இளவரசன் என்பதால் தந்தைக்கு மகளுடன் சண்டை அரங்கேறியது கடத்தல் நாடகம். ராஜநாயக், நான் இல்லாமல் இவர் இல்லை, இவர் இல்லாமல் நான் இல்லை. தயவு செய்து வழியை விடு. நான் வந்தது மன்னரின் மகளுக்காக மட்டும் என்றால் வழி அனுப்பி வைத்திருப்பேன். ஆனால் நான் வந்தது என் வருங்கால மனைவி ரத்துவுக்காக. ராஜநாயக், நம்ம ஊரில் கருது வைத்துக் கொள். ராஜநாயக், நீ ஆண் மகன் தானே? ராஜநாயக், இல்லையா? வந்து என்னை கொன்று விட்டு ரத்னாவை அழைத்துச் செல். வேண்டாம் அர்ஜுனா. அவனை தடுத்து மறைமுகமாக என்னை புகழ்கிறாயா என் பிரியமான ரத்து? சரி, உனக்காக சிறப்பு சலுகை. எனக்கு வாழ் வேண்டாம், கேடயம் வேண்டாம். வா, வந்து என்னை கொன்று விட்டு ரத்னாவை அழைத்துச் செல். வா, நல்ல நேரம் போய்விட போகிறது. சிறப்பு சலுகை சில கணங்கள் மட்டுமே. வா. மன்னா, மகள் திரும்பி வந்த ஆனந்தத்தை விட இவன் நமக்கு மருமகனாக வந்து விட்டானே என்ற சோகம் தான் கண்களில் தெரிகிறது. ராஜநாயக் இருக்கும் இடத்தில் வாளையும் வார்த்தையும் கவனமாக கையாள வேண்டும். அறிவித்தபடி மகளை மீட்டு வந்ததற்காக பாதிராஜமும் மருமகனுக்கு திருமண பரிசாக மீதி ராஜமும் வேண்டும். மன்னா, என்ன? மன்னருக்கு வாரிசாக இளவரசர் இருக்கிறார். இருக்கிறார் இல்லை, இருந்தார். இங்கு இருக்கிறவர்கள் யாரையும் இருந்தவர்களாக வேண்டுமா? யாருங்க இடத்தை சுத்தத்தை குறித்து வாழ்க்கும் திருமணத்துக்கு மாமா செய்யுங்கள். புது மாப்பிள்ளை சட்டைகளை பரவிட்டு வருகிறேன். Goya, 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 dia, meya, meya, அடிக்கடி மேயும் மாயா. அந்தானே மணிகாண வாராய, என் மறுபக்கம் பார்த்தென்னாயா, பார்க்காத கோணங்கள் பாராய, பெண் பாவைக்குள் பேராசையா. கோயா, 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 dia, meya, meya, அடிக்கடி மேயும் மாயா. மேலாடை நீங்க உங்களிடல் கூட நீ திங்க ஏங்க நீழ்குங்கள் பூவின்றி வாட அதில் நீ வந்து உன்னச்சை சூட அணைக்காத பங்கங்கள் நோக ஒரு அணையாத தீ நின்று வேக தள்ளி கையால் நிற்கில நெஞ்சில் நெய்யான வெள்ள ஆசை நீட அச்சம் நடந்த கொள்ள உச்சம் என்று நீ கொள்ள தீரோ ஏக்கம் தீர. ஓயா 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 தீயா மேயா மேயா அடிக்கடி மேயும் மாயா. கல்வெட்டு போல் எந்தன் கண்ணம் உன் பல்பட்டு வரலாற்று சின்னம் உர சொல்ல மஞ்சள் என் நெஞ்சம்
அதில் அரசே நீ கண்பாடு கொஞ்சம் விடியாதே என்று கெஞ்சும் வரும் விடிகாலை பொழுதே என் கொஞ்சம் கத்துக்கொள்ளும் என் பாதை ஒத்துக்கொள்ளும் உன் பாதை யாரோ யார் வெல்லுவாரோ எம்மை கொஞ்சம் உன் காவம் உன்னை கொஞ்சம் என் ஞாபகம் யாரோ யார் மிஞ்சுவாரோ ராஜநாயக், இது நீ எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தைதான். திருமணம் மணமேடையில் நடைபெறாமல் பிணமேடையில் நடந்ததே என்ற எண்ணம் ஒரு புறம், சிறுத்தை பாயத்தான் பதுங்குகிறதா என்ற சந்தேகம் ஒரு புறம், எங்கிருந்து எதை எடுத்து நம்மை கொல்வாள் என்ற கவனம் ஒரு புறம், எதிரே உலகின் மொத்த அழகின் உருவமாக இருக்கும் இவளை அடைந்தே தீர வேண்டும் என்ற விரோதாபம் ஒரு புறம். இத்தனை சிதறலுக்கு மத்தியில் இன்று வரை செயற்கை சுகந்தம் தீண்டாத என் கூந்தலில் ஆலகால விஷத்தை படரவிட்டதை கவனிக்க தவறிவிட்டாய். இந்த பிறவிலே இனி எந்த பிறவி எடுத்தாலும் உன்னுடைய முற்றுப்புள்ளி நான்தான். மேல் உலகத்துக்கும் போக முடியாமல் கீழ் உலகத்துக்கும் போக முடியாமல் உன் ஆத்மா அமைதியின்றி அலையட்டும். இது இந்த நாட்டை காக்கும் மகாதேவியின் மீது ஆணை. வாழும் காலத்திலேயே வெறிகொண்ட பேய் போல வாழ்ந்தவன் தற்போது ரத்ன மகாதேவியின் சாபத்தினால் உக்கிரம் கொண்ட பெரும் பைசாசமாகவே உட்கொண்டான். ராஜ்யம் சின்னாபின்னமானது. ரத்ன மகாதேவியின் அரண்மனையில் ராஜநாயக்கும் நெருப்பில் எரிந்த அவனது அடிமை தளபதிகளும் நடத்தும் அமானுஷங்களால் பயந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக நாட்டை விட்டே வெளியேறினார்கள். அரண்மனையை மீட்டெடுக்க விரும்பிய ஒரு சில ராஜ விசுவாசிகள் மந்திர சாஸ்திரம் அறிந்த அதர்வன வேத விற்பனர்களை அழைத்து வந்து பூஜித்தனர். ராஜநாயக் அடைந்த சாபம் பிரம்மஹத்தி தோஷத்தை விட வலிமையானது. அவன் சாப விமோசனம் பெற்றால் மட்டும்தான் இங்கு நடக்கும் அமானுஷ்யங்களுக்கு முடிவு கட்டும். அது அவ்வளவு எளிதல்ல. 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் நவகாளிக பௌர்ணமி என்று சக்கர வடிவ ஹோமகுண்டத்தில் யாகம் வளர்த்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பூஜையில் பலி கொடுத்தால்தான் ராஜநாயக்கின் ஆத்மா சாப விமோசனம் அடையும். ஆனால் அந்த பலி பூஜையை தலைமுறையின் முதல் பெண் வாரிசு, அதுவும் ஒரு கன்னி பெண் தான் நடத்த வேண்டும். உங்க வீட்டுக்கு போய் வரலாம், ஓகே, ஆனா எங்க வீட்டுக்கு வரணும். இத்தனையும் செய்து பூஜை நடந்தாலும் ஒரு விசித்திர சிக்கல் உண்டு. இந்த பலி பூஜை மூலம் சாப விமோசனம் பெற்று விடுதலை அடையும் ராஜநாயக்கின் ஆத்மா தன் அடங்காத உக்கிரசக்தியை எப்படி பயன்படுத்தும் என்பதை அவனது ஆத்மாவை தவிர வேறு எவராலும் கணிக்க முடியாது. வழியில தலைநகரை வேறு இடத்துக்கு மாற்றி ராஜ்யத்தை ஆண்டுவார்கள். ராஜநாயக்கும் நெருப்பில் எரிந்த அவனது அடிமை தளபதிகளும் நவகாளிக பௌர்ணமிக்காக காத்திருக்கக்கூடும். நடப்பது எதுவாக இருந்தாலும் 4 சுவற்றுக்குள் 3ஆம் நாள் நவகாளிக பௌர்ணமி என்று நடந்தாக வேண்டும். ஏய், கண்டதை எடுத்துக்கிட்டு. ஆமா, உனக்கு அக்கால இருக்காங்களே? அக்காவா? இல்லையே. அக்கா சொந்த அக்காவா? சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, கசின்ஸ் இருக்காங்கல்ல? இல்ல, என் ஃபேமிலியில நான் ஒரே பொண்ணு. ஏன்? ஏன்னா என் பரம்பரையில ஒரே பொண்ணு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அக்கால வேற பார்த்து உயிரத்தனே வந்திருக்கே சனியே. மொத்த கொண்டு கொடுத்துடா. ஏன் அனுப்பிச்சுட்டா நிறைய போறோம்? என்னப்பா சொல்ற? அவன் உலகமா இல்லப்பா. நாம லேட் போனோம் தூக்கிட்டு நம்ம லேட் போனோம் தூக்கிட்டு அவன் சாபம் வச்சு வெளியே வரணும்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரோஹிணி நட்சத்திரத்துல 5 பேரும் பலி கொடுக்கணும். யாவும் ஆளுக்கு இங்க வரலப்பா. அவன் தான் தூக்கிட்டு இருக்கான். அவன் தான் பலி கொடுக்க போறான். என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? அப்ப அது மட்டும் போய் சொல்லிச்சா? உண்மை சொல்லி என்னப்பா பண்ணிருப்பேன்? நெஞ்சு வச்சு செத்துப்பா நானு. அதான் சொல்லல. இதுவரைக்கும் நமக்கு எதுவுமே வர ஜாக்கிரதையா பாத்துக்கானா? அவன் பூஜைக்கு 5 பேருமே தேவை. ஐயா, உள்ள இருக்க சாதாரண பேய் கிடையாதுயா. தலை ஒரு பக்கம் போகுது, முண்டை ஒரு பக்கம் போகுது. உள்ள யார் போனா அடிச்சு வெட்டுதியா. ஆனா காஷ்மீர் மட்டும் உள்ள வச்சிருக்கா வேற என்ன நடக்குதியா? சாபங்கள் மறைந்து போகும் இந்த நவகாளிகை பௌர்ணமியில் 5 ரோகிணி நட்சத்திர மாயர்கள் பலியாகும் பொழுது மீண்டும் உயிர் தழுவான் இந்த ராஜநாயக். போயிட்டு
பேரை பார்த்துட்டு இருக்கிறது மிகவும் பழமை வாய்ந்த அரண்மனை. இது வெறும் அரண்மனை சொல்றதை விட மேட்டுக்குளம் பேய் வீடுன்னு சொன்னா இது மிக மிக பிரபலம். இந்த பேய் வீட்டை இன்னைக்கு குண்டு வச்சு தகர்க்க போறாங்க. ஒரு தடவை நல்லா யோசிச்சுங்க. பேய் ஓட்டங்களை வச்சு బాబు అన్ని చేశాను. చూడడానికి స్టార్ట్ பண்ணி పోయి నువ్వు దర్గా వరకు எல்லாமே பார்த்தாச்சு. ஏன் பிரயோஜனம் இல்ல. பிளாக் பண்ணி எல்லாம் முடிச்சிருங்க. ஐந்து கோடி கட்சியோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் மொத்தத்தை வச்சுட்டு ஃபேமிலியோட உள்ள வந்துட்டான். சார் நான் என்ன பண்றேன் சார்? நம்பிக்கை சார் மொத்தம் மீடியா வந்து சார் தயவு செஞ்சு இந்த பிரச்சனை பண்ண சார். உள்ளுக்கு ஆயில் கொண்டு சார் கண்ணா பத்திரம் சொல்லு. இந்த முன்னே ஒன்றும் பண்ணாது. மணி கிளாஸ் ஆகணும். சப்போர்ட் சேனல் எல்லாம் டைரக்ட் இன்க்ரீஸ் பண்ணா. அத கிளாஸ் நம்ம தெரியல அவசியம் சார். லைன்ல வா. நான் சொன்னது போல் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ முற்று பெருமுறையை முற்று புள்ளி நானே. என்னை விரும்பிய ஒரே காரணத்திற்காக அந்த அர்ஜுனனை கொண்டதற்கு சாட்சியானவள். உன்னை நம்பிய என் தந்தையின் மரணத்திற்கு காரணமானவள். ஏதுமை அந்த பட்டிலப்பாளரின் உயிர் பிரிந்தாரே கணத்தில் பிடமாக உன்னை கொன்று முக்காலமானவள். நீ ஆகமத்தில் வந்தாலும் என் சமூக பூஜையை தடுக்க முடியாதா? பார்க்கலாம். என்ன பண்றீங்க? நான் வந்த வேலை முடியும் வரை இந்த உடல் எனக்கு தேவை. ரத்னா சுண்டுவது கூட இடது கையால் தான். நீ வாழையை சுழற்றுகிறாய் வலது கையால். என்னது ரத்ன மகாதேவி லெஃப்ட் ஹேண்டா? அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு கடைசியா ராங்கா ரைட்ல பிடிச்சிட்டியா? சில கணங்கள் என்னையும் உன் வித்தையால் முட்டாளாக்கி விட்டாய். எனது அருமை காசு. காஷ்மீரா தேடிச்சேன். ரத்னா என் இத்தனை வருட காத்திருப்பும் அர்த்தம் பெறட்டும். அதே இடம், அதே பௌர்ணமி, அதே சாபம், அதே வெறி, அதே நீ, அதே நான். நாயக், இந்த பௌர்ணமி முடிவதற்குள் என் வாழ் உன்னை முடிக்கட்டும்.
ராஜநாயக் சரீரத்தின் எச்சம் எங்கேயோ மிச்சம் உள்ளது. அதை தேடி எடுத்தால் ஒருவேளை தீர்வு கிடைக்கலாம். அந்த ரத்ன மகாதேவி நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டாப்பா. என்னது? அந்த ரத்ன மகாதேவியை நாம காப்பாத்திட்டோம்ப்பா. அது மா யாமினி, மா யாமினி எழுந்துமா, எழுந்துருச்சு. அந்த தெய்வத்தோட மகிமையை பாருமா. என்னாச்சு? காஷ்மராங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி எல்லா பேய்களையும் அழிச்சு பாதாளத்துக்கு அனுப்பிட்டாரா? ஐயோ நம்ம பண்ணிட்டே. அதுக்காக ரீப்ளே பண்ண முடியும். அவதாரம் எடுத்துட்டாருமா, கண்ணத்துல போட்டுக்க. காஷ்மராய் நமக்கு அவதாரமா? ஆமாமா, அவன் தன்னுடைய உச்சபட்ச சக்தியை எழுப்பி ஒரு ஒளிப்பிழம்பா மாறி அவதாரமாவே ஆயிட்டாமா. அந்த அவதாரத்தோட மகிமையை அங்க பாருமா. இப்ப கண்டுபிடிச்சலாம். நல்ல க்ரௌட் பாய் அப்படியே பப்ளிசிட்டி யூஸ் பண்ணணும். டிக்கு சார், பக்கு பக்கு சார், ஷட்டப்பாய சார். இஸ்க சார், அஸ்க புஸ்க சார், ஷட்டப்பாய சார். என்னையா அவன போய் பேயிங்க? அவன் என்ன சென்ட்ரி அடிச்ச சச்சின் மாதிரி கையை தூக்கி வந்திருக்கா? நான் தான் சொன்னேன் சார், அவ சாதாரண ஆள் இல்ல. சும்மாவே ஊரான தலைமையில சொன்னாரோ. இதுக்கப்புறம் அவன் கோயிலுக்கு நம்ம ஆச்சரியப்படுறது இல்ல. நீங்க நல்லவரா இல்ல நீங்க கெட்டவரா? அமர்ஷம் பற்றியவர்கள் கூறுவதை நம்பலாமா வேண்டாமா என்ற விவாதங்களை எல்லாம் தாண்டி 3 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களிடம் நிலவி வந்த பயத்தை காஷ்மீர குடும்பம் போக்கியிருக்கிறார்கள் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பக்கு சார். டிக்கு சார். சாமி, அதுங்களோட போராடி இந்த ஒரு பேக்கை மட்டும் தான் காப்பாற்ற முடியுது. பணப்பேன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனா நாங்க வேட்டில எல்லா பணத்தையும் தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு. டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்கே மிச்சம் பல மூடர்கள் அச்சம் மடமை என்றாலும் நதி மயங்கி போவார்கள். நீங்க நல்லவரா இல்ல நீங்க கெட்டவரா? கேட்டு வர மாட்டான், இத போட்டு வாங்கிடுவான். ஆட்டக்குண்டு மாட்டக்குண்டு கோழி மீன கொண்டு கத்தி உள்ள
புத்திசாலி நேர்ம கொண்டு உண்மை கொண்டு நியாயத்தையும் கொண்டால் புத்தி உள்ள குற்றவாளி மடிக்கிட்டவன் ரொம்ப சிலரு மடிக்காதவன் ரொம்ப பவரு ஏவாள் சேலையத்தான் இவன் ஏனோ விட்டு விட்டான் சிலுக்கு ஆடிக்கிட்ட செல்லு நம்பர் வாங்கி விட்டான்